இப்போ வந்து எது பண்ணனாலும் நம்மள தான் சொல்லுவாங்க. புள்ள அழுதாலும் சரி, இந்தாப்பா இவ ஏதோ தின்னுப்ட்டா, அதனால தான் வந்து புள்ள வந்து அழுகுதும்பாய்ங்க. ஒல்லியா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தானா ஒழுங்கா சாப்பிடாம பிள்ளைக்கு வந்து பால் குடுக்காம இருக்கா, அதான் ஒல்லியா இருக்கும்பாய்ங்க. இதே குண்டா இருந்ததுன்னா கண்டது கடையதையும் தின்னுப்ட்டு பால் குடுக்கறனால தான் அந்த புள்ள குண்டா இருக்கும்பாய்ங்க. எது பண்ணனாலும் நம்மள தான் சொல்லுவாங்க. ப்ளேம் பண்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் நாக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, பல்லு மேல நாக்க போட்டு வா, நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எது பண்ணாலும் நம்மள தான் சொல்லுவாங்க. அழுதாலும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ரொம்ப நாளா நம்மளோட கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாருமே கேட்டது தான், அதாவது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கான டயட் பிளான் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபுல் ஒரு கம்ப்ளீட் டயட் பிளான் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் வந்து டயட் பிளான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே எல்லாரும் சொல்றது ரொம்ப வெயிட் போட்ட, ரொம்ப குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மள உருவகேலி வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து பால் கொடுக்குறோம், குழந்தைக்கு பால் கொடுக்குறோம், அதனால நல்லா சாப்பிட்றோம், அதனால வெயிட் போடுது அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு நம்மளே ஒரு தாழ்வாக நினச்சிக்கிட்டு நம்ம எப்படியாவது வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்லேயே பாதி வந்து நமக்கு வெயிட் வந்து கெயின் ஆகும். ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க போகிறீங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. நமக்கு வெயிட் ஏறிக்கிட்டே எல்லாரும் நம்மளை அசிங்கமாக பேசுகிறாங்க, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம பிள்ளைக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக வந்து தாய்ப்பால் கொடுக்க போகிறோம், அது வேணா அதுக்கப்புறம் நம்ம உடம்ப குறைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து மனசில் நினைங்க. சத்தியமாக அடித்து சொல்கிறேங்க, 1 வருஷம் வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தியாக பால் கொடுங்க. அதுக்கப்புறம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வெயிட் ஏறி இருக்கீங்களோ அந்த வெயிட்டை எக்ஸசைஸ், வாக்கிங், டயட் மெயின்டைன் பண்ணி குறைச்சிடலாம். கவலையே படாதீங்க. அதனால் அந்த 1 வருஷம் பால் கொடுக்குற 1 வருஷம் வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லபடியாக உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து பால் கொடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நான்லாம் 2 வருஷம் வரைக்கும் அந்த உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கவே இல்லை. எல்லாருமே பேசுனாங்க. ஃபஸ்ட்டு நான் 1 வருஷம் வரைக்கும் என்ன யாருமே பேசலை. 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்குமே வந்து நல்லா குண்டாயிட்டா, இதுக்கப்புறம் குறைக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகலை. எல்லாத்தையுமே அது வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு. நான் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப அசிங்கப்பட்டதெல்லாம் வந்து அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறப்ப. அப்போ அந்த நம்ம அசிங்கப்பட்டதெல்லாம் நினச்சி தான் நான் வந்து இல்லை இது விடக்கூடாது, நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் யாராக இருந்தாலும் சரி, நல்லா தாய்ப்பால் கொடுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப வெயிட் லாஸ் கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் 6 மாதத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு வந்து டயட் பிளான் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை கம்மியாக சாப்பிடுங்க, அதை குறைச்சி அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. சாப்பிடாம இருங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்மளுக்கு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா பத்தியம் அப்படிங்கிற ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம், வயசானவங்களாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பத்தியம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்மலாம் இந்த காலத்தில் ஆமாம் பத்தியமா இந்த காலத்தில் இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எது வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ சாப்பிட்றோம். அந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து வெயிட் வந்து ஆஃப்டர் டெலிவரி இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு வெயிட் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வருவோம்ல, அப்போ ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணினாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த வெயிட்டோட இப்போ நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 75 கிலோ இருக்கீங்க அப்படின்னா, குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் அந்த 75, 76, 77 அந்த மாதிரி ஒரு 2 கிலோ வெயிட் ஏறலாமே தவிர அதுக்கு மேலே ஏறக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைங்க. வெயிட் குறைக்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஹெல்தி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறதுனால ஒரு நாளைக்கு 500லேருந்து 600 கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும். நீங்கள் ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக கலோரிஸ் பேர்ன் ஆகும். குழந்தைக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக பால் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மூளை அறிவு வளர்ச்சி இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சீக்கிரம் நடப்பாங்க, நல்லா பேசுவாங்க. எல்லாமே நம்மளோட ஃபுட்டுலேருந்து வர்றது தான். அதனால் வந்து அந்த பத்தியம் அப்படிங்கிறதுல என்ன பெருசாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவுட் சைட் ஃபுட்டு வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெயில் பொரிச்சது அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதிக மசாலா போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய காய்கறி எடுத்துக்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுல என்னென்னா நிறைய சாதம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பால் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் அதில் தான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த சாதம் வந்து நான் சாப்பிடணும் தான். இப்போ வந்து அப்போ நம்ம வந்து குழந்தை பிறந்து ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்தில் என்னென்னா நம்ம அப்படியே வந்து காற்று ஊதின பலூன் வந்து உடச்சி விட்டோம்னா எப்படி இருக்கும், அப்படியே
ஒன்றுமே இல்லாமல் போயிரும்ல, அதே மாதிரி தான் நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா புஃப்னு நல்லா இருப்போம் அந்த தண்ணி சத்துலலாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்வைன்னு ஒல்லியாக போயிடுவோம், அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளோதான் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டில, இனிமேல் நீ இப்படி தான் உடம்பு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்கிறத அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் தின்போம், கண்டது கடையதையும் தின்போம். ஸ்நாக்ஸு அப்படிங்கிற நேரத்தில் ஈவினிங் டைமில் அதையும் இதையும் ஸ்நாக்ஸு வந்து பொரிச்சது, எண்ணெயில் பொரிச்சது, சிப்ஸு, மிக்சரு அப்படி இப்படின்னு ஒரு 3 மாதம் தான் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திங்க ஆரம்பிச்சிருவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸால் தான் நமக்கு வந்து வெயிட் போடுறது. 3 மாதம் நம்ம வாய்க்க நாக்க கண்ட்ரோலாக இருப்போம். அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் செட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும், ஹோட்டலில் போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். கண்ட ஜூஸு எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த பாட்டில் ஜூஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிடும். அதில் தான் வெயிட் வந்து நமக்கு போடுறது. ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க. வெயிட் லாஸ் ஆகலைனாலும் அந்த வெயிட்டே மெயின்டைன் ஆகும். அது வெயிட் மெயின்டைன் ஆனதுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 1 வருஷம் நல்லா தாய்ப்பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெயிட்டை குறைச்சிக்கலாம். ஓகே, நம்ம ஹெல்த்தியாக நான் வந்து 1 வருஷம் வரைக்குமே ஹெல்த்தியாக சாப்பிட்டு தான் தம்பிக்கு வந்து பால் கொடுத்தேன். எந்த ஒரு அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். சிக்கன் இருக்குல்ல, அது நாட்டுக்கோழி மட்டும்தான் சாப்பிடுவேன், கடை சிக்கன் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால எனக்கு வெயிட் மெயின்டைன் ஆகிடுச்சு. குழந்தை பிறந்து எனக்கு 59 கிலோ இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதே 59 கிலோவில் தம்பிக்கு 1 வயசு இருக்க வரைக்கும் 59 கிலோ தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ எனக்கு வெயிட் ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் வந்து 1 வயசுக்கு அப்புறம் தம்பியை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு ஊரில் இருந்த வரைக்கும் எந்த ஸ்நாக்ஸும் அந்த மாதிரியெல்லாம் ஈவினிங் சாப்பிட மாட்டேன். பட் இங்கே சென்னைக்கு வந்தோடனே தம்பி 1 வயசு ஆகிட்டா நாங்கள் வெளியில் போவோம் அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நான் கேட்காமே என் ஹஸ்பண்ட் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதனால் அந்த ஸ்நாக்ஸு இதெல்லாம் அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் தான் 1 வருஷத்தில் எனக்கு வெயிட் போட்டது தான் 5 கிலோ 6 கிலோ 65 கிலோ வரைக்குமே நான் வந்துட்டேன். அதில் தான் எனக்கு நல்ல ஒரு வெயிட் போட்டது. எனக்கு தெரியும். நான் வந்து 1 வருஷம் வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு 1 வருஷம் ஊரில் இருந்த வரைக்கும் வெயிட்டே கிடையாது. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் திங்க ஆரம்பிச்சது கண்டது கிடையாது. வெளியில் வாங்கி சாப்பிட்டதுல தான் எனக்கு வந்து வெயிட் போட்டுச்சு. எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் செஞ்ச சாப்பாடை ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 1 வருஷத்துலேயே எவ்வளோ வெயிட் ஏறினீங்களோ அந்த வெயிட்டையும் குறைச்சிடலாம். ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைக்கு சாப்பிட்டுட்டு பால் நல்லா அறிவாகவும் இருப்பாங்க. சரி, டயட் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பிடாமல் இருக்கிறது நினைக்காதீங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றது தான் டயட்டு. என்னென்னலாம் சாப்பிட்டேன், எப்படிலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணியை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து தண்ணி நிறையா குடிக்கணுங்க. ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது வந்து பால் கொடுக்குறவங்க குடிக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு பால் ஊறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணியை நீங்கள் நார்மல் வாட்டராக குடிக்காமல் ஒரு நாளைக்கு வந்து சீரகம், சோம்பு போட்டு காலையிலே கொதிக்க வச்சுருங்க. அந்த தண்ணியவே நீங்கள் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு 3 லிட்டர் தண்ணியை குடிக்க வைக்கிறீங்கன்னா டே ஃபுல்லாக அந்த தண்ணியவே குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குடிக்கிறப்பெல்லாம் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சூடாக குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் வந்து சூப்பராக ஆகும். உங்களால் சூடாலாம் குடிக்க முடியாது, அதாவது குடிக்கிற பதத்துலலாம் என்னால் குடிக்க முடியாதுன்னா ஓகே பரவாயில்ல, அந்த குடிக்கிற தண்ணியவே எப்பப்பெல்லாம் குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியவே குடிங்க. அது வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கழிவு எல்லாத்தையுமே வந்து வெளியாக்கி விட்டுரும். நம்ம உடம்புல நிறைய கெட்ட கழிவு இருக்கும். நம்ம வயிற்றில் குழந்தை இருந்தப்ப அது இதுன்ட்டு அது எல்லாமே வந்து நம்ம டீடாக்ஸ் பண்ணிவிடும். அந்த தண்ணியை காலையிலே போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சு மூடி வச்சுருங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அந்த தண்ணியவே குடிங்க. நான் வந்து இதெல்லாம் தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு 5 பாதாம் வந்து ஊற வச்சு அது தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பெருசாக ஒன்றும் நமக்கு பசிக்காது. அதுக்கப்புறம் வந்து காலையிலே பால் குடிங்க. பால் வந்து ஒரு டம்ளர் நல்லா பால் குடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பால் குடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தாய்ப்பால் வந்து நல்லா ஊறும். ஒரு 6 மாதமாவது தயவுசெய்து நான் சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு நல்ல பால் ஊறும், நல்ல பால் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து உங்கள் உடம்பும் வந்து வெயிட்டும் ஏறவும் ஏறாது, வெயிட் வந்து குறையும். பால் வந்து குடிச்சே ஆகணும். நார்மலாக டயட்டில் இருக்கவங்க பால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பால் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக பால் குடிக்கணும். அந்த பாலில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே போடாதீங்க. நீங்கள் இப்போ பாலில் நானாக வந்து மதர் ஹார்லிக்ஸ் போட்டு பால் குடித்தேன். அந்த மதர் ஹார்லிக்ஸ்லேயே கொஞ்சம் ஜீனி இருக்கும். அது வந்து எனக்கு பெருசாக வந்து அந்த ஜீனியோட போட்டு குடிக்கணும்னு தோணலை. அதிகமாக நம்ம ஜீனி வந்து பால் கொடுக்குறப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நிறைய ஜீனி வந்து அடிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்து நான் சுத்தமாக வந்து ஜீனி அவாய்ட் பண்ணிடுவேன். எங்கள் அம்மாட்ட சொல்கிறப்பையும் ஜீனி எதுவும் போடாத, ஏதாவது பவுடர் அந்த மதர் ஹார்லிக்ஸ் குடிச்சோன்னா அந்த பவுடரை மட்டும் போட்டு ஆற்றி கொடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் நான் குடிப்பேன். இப்போயுமே இதன் குட்டிக்கு நாங்கள் ஏதாவது ஒரு பவுடர் போட்டு ஆற்றி கொடுக்குறோம்னா நாங்கள் எந்த சுகருமே போட மாட்டோம். அவன் சும்மாவே குடிச்சிடுவான். சும்மா பச்சைப்பாலை கொடுத்தாலுமே காய்ச்சி கொடுத்தாலுமே குடிச்சிடுவான். அவன் எந்த சுகரும் கேட்க மாட்டான். ஒருவேளை நான் வந்து அவன் கன்சீவ் ஆனதுலேருந்து வயிற்றில் இருக்கப்ப பால் கொடுக்குறப்ப எல்லாத்துலேயும் அந்த மாதிரி குடிச்சதுனால அவனுக்கு அந்த டேஸ்ட் குடிச்சிட்டானு தெரியல. சுகர் இந்த காலத்தில் சுகர் சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளவோ நல்லது. அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி குடிங்க. சுகர் இல்லாமல் பால் எடுத்துக்கோங்க, அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 மணி போல் பால் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்கு உங்களுக்கு பசிக்கும். அப்போ வந்து நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்லாம்.
அப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்வாங்களோ அது சாப்பிட்லாம். இட்லி, தோசை, இடியப்பம், ஆப்பம் அந்த மாதிரி வேக வச்ச ஸ்டீம் பண்ணதான் எடுத்துக்கோங்க. உங்கள் ஓட்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்து தண்ணி ஊற்றி செய்யாமல் பால் ஊற்றி நல்லா வேக வச்சு அதில் வந்து ஃப்ரூட்ஸு இனிப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாது. ஃப்ரூட்ஸோட இனிப்பு வாழைப்பழம் போட்டு சாப்பிட்லாம், இல்லை பொம்மை கிரானைட் போட்டு சாப்பிட்லாம், அந்த மாதிரி பப்பாயா போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இனிப்புக்கு வந்து நீங்கள் வேணால் கொஞ்சமாக தேன் வந்து ஒரிஜினல் தேன் கிடச்சுன்னா அதை போட்டு அந்த ஓட்ஸ் ஓட்ஸ் கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதோட வந்து ஒரு ஃப்ரூட்டு இல்லைனா வெஜிடபிள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க அந்த காலை சாப்பாட்டோட. அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களால் மில்லட் இட்லி எல்லாம் செஞ்சு சாப்பிட முடியுது அப்படின்னா, இப்போ மில்லட்டும் கார்போஹைட்ரேட்லாம் வரும், அரிசியும் கார்போஹைட்ரேட் தான் வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து மில்லட்டில் வந்து செஞ்சு சாப்பிட முடியுது அப்படின்னா கண்டிப்பாக மில்லட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு வாரத்தில் 2 நாள் மில்லட் இட்லி, மில்லட் தோசை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 இட்லி வரைக்குமே சாப்பிட்லாங்க. இப்போ 7, 8 இட்லி சொல்லுவாங்க, நிறையா சாப்பிடு அப்போ தான் பால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்புங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எப்படின்னா வெறும் இட்லி ஒரு சட்னினா அது மட்டும்தான் சாப்பிடுவேன். நம்ம பால் குடிக்கிறப்ப நமக்கு நல்லா பசிக்கும். 7, 8, 9 இட்லி வரைக்குமே நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 4 இட்லி 5 இட்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட ஒரு முட்டை எடுத்துக்கிறது, இல்லைனா ஏதாவது ஒரு பயிர் வந்து எடுத்துக்கிறது, அந்த மாதிரி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கார்போட அளவை வந்து கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட என்ன நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னா, நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அதில் வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன்னா சுண்டல், முட்டை, பன்னீர், எக்கு, சிக்கனு, மீன் அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸு அந்த மாதிரிலாம். இது சாப்பிட்டா குழந்தைக்கு வயிற்று வலிக்கும், அது சாப்பிட்டா குழந்தைக்கு வயிற்று வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா பெருசாக வந்து குழந்தைக்கு வயிற்றெல்லாம் வலிக்காது. இடியப்பம், தேங்காய் பால், ஆப்பம், தேங்காய் பால் அதிலலாம் தேங்காய் பால் குடிக்கிறீங்க அப்படின்னா வெறும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா சர்க்கரை மட்டும் சேர்த்துக்காதீங்க. இல்லை எனக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மத்தியானம் ஸ்நாக்ஸ்னால் அந்த 11 மணிக்கு நம்ம வந்து பால் குடிப்போம். வீட்டில் எல்லாருக்குமே பால் கொடுத்து அதில் ரஸ்க்கு நினச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பால் ரஸ்க்கு நினச்சி சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டைமில் வந்து நட்ஸு, சீட்ஸ் எல்லா சீடையும் வாங்கிட்டு வந்து சீட் லட்டு வந்து மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்வீட்டுக்கு பதிலாக பேரிச்சம்பழம் போட்டு சீட்ஸ் லட்டு செஞ்சு வச்சுக்கலாம். அந்த சீட்ஸ் லட்டு எடுத்து சாப்பிட்லாம். பாலுக்கு பதிலாக அந்த நேரத்தில் தயிரில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மோர் மாதிரி அடித்து பட்டர் மில்க் வந்து குடிச்சிக்கலாம். அதை வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் அந்த மாதிரி லைட்டாக காரம் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை போட்டு அடித்து குடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ பட்டர் மில்க் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமாக தேவைப்படும். நம்ம பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்குறதுனால, குழந்தைக்கு பால் கொடுக்குறதுனால அதனால் வந்து நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம் அந்த டைமில், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஹெல்த்தியாக. அவுட் சைட் ஃபுட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க, அவங்களாம் சொல்கிறதுல தான் நம்ம வந்து பாதி ஏமாந்து போகிறது. நிறையா சோத்தை தின்னு அப்போ தான் நல்லா பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாதுங்க. சோறு திங்கலாம். இப்போ வந்து நான்லாம் வந்து 2 தட்டு சோறு திம்பேன். அந்த மாதிரி திங்காமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சோறு திங்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு வந்து வெயிட் போடும் அப்படின்னு தான் சொல்லணும். சாதம் சாப்பிட்லாங்க, தப்பு கிடையாது. ஒரு குவான்டிட்டின்னு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த இப்போ வந்து நீங்கள் வந்து சாதம் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 காய் செய்யணும், 2 பொரியல் செய்யணும். ஏதாவது ஒரு பொரியல், இப்போ வந்து முட்டைக்கோசு, பீட்ரூட்டு, கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு நீர்காய்கறி, சொரக்காய், சவுச்சவு அந்த மாதிரி இது வந்து ஏதாவது ஒரு 2 பொரியல் செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொரியலே ஒரு எக்கு இல்லைன்னா பன்னீர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இருந்தால் ஒரு சிக்கனு, நாட்டுக்கோழி, மீன், மட்டன் ஏதாவது அந்த மாதிரி அப்படின்னா மட்டன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சாதம் சாப்பிடணும்னு வயிற்றுக்கு தோணுதோ அந்த சாதத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து வெறும் ஒரே ஒரு காய்கறி மட்டும் இருக்குது, ஒரு சோறு இருக்குன்னா நம்ம சோறு தான் நிறையா சாப்பிடுவோம். நிறையா காய்கறி அப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் சோத்தை. அதனால் வந்து உங்கள் வயிற்றுக்கு தெரியும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ சோறு நம்மளால சாப்பிட முடியும்னு ஒரு அளவு தெரியும். அந்த அளவுக்கு சோறு சாப்பிட்டா போதும். நம்ம வயிறுக்கு வஞ்சகம் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம பால் கொடுக்குறோங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வெயிட் குறைக்கிறதுங்கிறது எப்போ வேணாலும் குறைச்சிக்கலாம், ஈஸியாக குறைச்சிக்கலாம் 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு. ஆனால் வந்து பால் கொடுக்குறப்ப நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்கணுங்கிறது நம்ம மைண்டில் எப்பயுமே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து வெஜ்ஜி தான் அப்படின்னா ஒரு 2-3 காய்கறி வச்சு குழம்பு ஊற்றி சோத்தை போட்டு சாப்பிட்லாம். இதே நான்வெஜ்ஜி அப்படின்னா சிக்கன் மட்டும் பிராய்லர் சிக்கன் எடுத்துக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் வரைக்குமாவது பிராய்லர் சிக்கன் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க. இல்லைனா மீன், முட்டை, ஆட்டுக்கால் சூப்பு, நெஞ்செலும்பு சூப்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டா பாலும் நல்லா ஊறும். ஆட்டுக்கால்லாம் ஊர் சைடில் நிறையாவே கிடைக்கும். ஆட்டுக்கால்லாம் டெய்லியும் கூட வாங்கி சாப்பிட்லாம். முடியலை அப்படின்னா வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிட்லாம். டெய்லிங்கிற மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிட்லாம்.
கீரை கிடச்சதுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையெல்லாம் நிறைய அயன் சத்து இருக்குது. நமக்கு ப்ரெக்னன்சி டெலிவரி டைமில் நிறையா வந்து பிளட் வந்து லாஸ் ஆகிருக்கும். அதுக்கு வந்து அயன் சத்துக்கு கீரை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ரத்தம் வந்து போனதுக்கு. அதுக்காக வந்து அது மாதிரி கீரையெல்லாம் வந்து நிறையா சாப்பிடுங்க. கீரை கிடஞ்சி சாப்பிடுங்க. அது பேர் நிறையா தண்ணி குடிங்க. நம்ம வந்து எது பண்ணினாலும் நம்மளை தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் அழுதாலும் சரி, இந்தாப்பா இவ ஏதோ தின்னுப்ட்டா அதனால தான் வந்து புள்ள வந்து அழுகுதும்பாங்க. ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தானா ஒழுங்காக சாப்பிடாம பிள்ளைக்கு வந்து பால் கொடுக்காம இருக்கா, அதான் ஒல்லியாக இருக்கும்பாங்க. இதே குண்டாக இருந்ததுன்னா கண்டது கிடையாதே தின்னுப்ட்டு பால் கொடுக்குறதுனால தான் அந்த பிள்ளை குண்டாக இருக்கும்பாங்க. எல்லாம் எது பண்ணினாலும் நம்மளை தான் சொல்லுவாங்க. ப்ளேம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் நாக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, பல்லு மேலே நாக்கை போட்டு வா, நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எது பண்ணாலும் நம்மளை தான் சொல்லுவாங்க. அழுதாலும் சரி, சிரிச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்மளை தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சாப்பாடில் கண்ட்ரோலாக இருந்து தான் ஆகணும் இந்த டைமில். எதுக்காக அப்படின்னா உங்கள் குழந்தைக்காக, ரெண்டாவது உங்கள் உடம்புக்காக. அதுக்கப்புறம் வந்து லஞ்சு முடிஞ்சிடுச்சா, அதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அதுதாங்க நம்ம பண்ணுற பெரிய தப்பே. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் நம்ம கண்டதையும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அமைதியாக இருந்துருவோம். ஒன்றும் பெருசாக தெரியாது. சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்போ ஏதாவது கடையில் வாங்கிட்டு வர சொல்லி தின்போம். ஃபஸ்ட்டு 3 மாதம் கண்ட்ரோலாக தான் இருப்போம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற நம்ம தான் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். எதையாவது திங்கன்னு ஒரு மிக்சர் பாக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த பாக்கெட்டில் கொஞ்சோண்டு கொட்டி திங்கணும்னு நினைப்போம். அடுத்து மறுபடியும் அதே எடுத்துகிட்டு போய் திங்கணும். அந்த ஒரு பாக்கெட்டை காலி பண்ணால் தான் உட்காருவோம். நான் அந்த மாதிரிலாம் பண்ணினேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்னா சாப்பிட்லாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்து ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, செவ்வாழை சாப்பிடுங்க. அதுக்கு பேர் என்ன, எப்பயாவது சாப்பிட்லாங்க. வாரத்தில் ஒரு 2 நாள். அதுக்காக வந்து எதையுமே திங்காமல் இருக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி சாப்பிட்லாம். சில பேருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால், நான் ஸ்நாக்ஸை சாப்பிட்டே தாண்டி என் உடம்பு இவ்வளவு ஏறிச்சு. அதுவும் அந்த சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் பாரு, அதில் தான் என் உடம்பே ஏறிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த சாயந்தரம் ஸ்நாக்ஸ் தான் அவ்வளோ, ஏன்னா எண்ணெயில் பொரிச்சது, கண்ட மசாலா போட்டது, அப்படி இப்படின்னு அதுதான் ஈவினிங். இப்போ வந்து பீஸா, பர்கரு, இப்போ சென்னையில் இருக்கவங்க, சிட்டியில் உள்ளவங்க பீஸா, பர்கர், ஃப்ரைடு சிக்கன், அப்படி இப்படி அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அதிக கலோரிஸு. காலையிலேருந்து மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் பெருசாக ஒன்றும் கலோரி கிடையாது. அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு நட்ஸு சாப்பிட்லாம், சீட்ஸ் லட்டு சாப்பிட்லாம், உப்புக்கல்லை சாப்பிட்லாம், பொட்டுக்கல்லை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து பாலில் வந்து ரொட்டிங்கிற பாருங்க, ரஸ்க்கு, ப்ரெட்டு நினச்சி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்குறதுக்கும் வந்து பால் நல்லா ஊறும், உங்கள் வெயிட் லாஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். தயவுசெய்து அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடாதீங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனா பஜ்ஜி, வடை, அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனா ஒரு நாள் 2 நாள் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. டெய்லி ஆயிலில் பிடிச்ச ஐட்டம், அப்புறம் ரொம்ப மசாலா உள்ள ஐட்டம் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ அது சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது மீன் குழம்பு, கறி குழம்புலாம் மத்தியானம் வைக்கிறாங்களா, அந்த கறி மீன் போட்டு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. சில பேர்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது, கார சட்னி சாப்பிடக்கூடாதுவாங்க. நம்ம குழந்தை வந்து நம்ம வயிற்றில் இருக்கப்போ என்ன சாப்பிட்டோமோ அதுக்கே அது அடாப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பால் கொடுக்குறப்ப என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு அடாப்ட் ஆயிரும். அதனால் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு எது வேணாலும் சாப்பிட்லாங்க, தப்பே கிடையாது. இதன் குட்டியெல்லாம் உரப்புனா அவ்வளோ அப்படி விரும்பி சாப்பிடுவான். காரமாக கன்சீவாக இருக்கிறப்ப நான் அவ்வளோ உரப்பு சாப்பிட்டேன். அதனால தானே என்னமோ இப்போயும் வந்து அந்த டேஸ்ட் வந்து உரப்பு, அந்த இப்போ நான் உரப்பு நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த பனிக்குடமும் இந்த தொப்புள் கொடி வழியாக அவங்களுக்கு போகுமா வயிற்றில் இருக்கிறப்பையும். அதே மாதிரி நம்ம பால் வழியாகவும் வந்து அந்த டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது வந்து, இப்போ இட்லி சாப்பிட்றோம்னா இட்லி வந்து அந்த பாலில் வராது. அதோட அது வந்து இது சத்தாக கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு வந்து பாலில் வரும். ஆனால் அந்த டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, இனிப்பு, உரப்பு, காரம், அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அந்த பால் வழியாக வருமா. அதனால தான் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் ஸ்வீட்டெல்லாம் அவங்க ரொம்ப அடிக்ட் ஆகுறது. நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அவங்களும் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டோம், அதனால தான் நான் ஸ்வீட்டே கொடுக்குறதுல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டா வெயிட் குறையுமான்னு யோசிப்பீங்க. நான் சொன்னதில் ஆயில் ஃபுட்டு சுத்தமாக பொரிச்சது, ஆயிலில் பொரிச்சது எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சுகர் ஃபுல்லாக கட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவுட் சைடில் எந்த ஃபுட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க, அதிக மசாலா உள்ள ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி கார்ப்ஸை கம்மி பண்ணிக்கிட்டு ப்ரோட்டீன், ஃபைபர்லாம் நம்ம ஃபுட்டில் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% வெயிட் குறைஞ்சி தான் ஆகணும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட்டும் குறைக்கலாம், அதே சமயம் ஹெல்த்தியாக வந்து உங்கள் குழந்தைக்கு பாலும் கொடுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்பாத்தி சாப்பிடலாம். அது தொட்டுக்கு வந்து நான்வெஜ் குருமா, வெஜ் குருமா, பன்னீர் பட்டர் மசாலா, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு
நைட்டு வந்து நம்ம காலையிலேருந்து தண்ணி வந்து ஒரு 3 லிட்டருக்கு வந்து சீரகம் சோம்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியவே குடிங்க. நைட்டு மட்டும் தூங்குறப்ப அந்த தண்ணியவே கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு குடிங்க. கொஞ்சம் வந்து நம்ம காலையிலேருந்து சாப்பிட்டது ஃபேட்டெல்லாம் வந்து கட் பண்ணி ஃபேட் கட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபேட்டெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, எவ்வளோ பேர் வெயிட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வெயிட்டு குறையும். அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு பால் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா பாலெல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் டயட்டை வந்து கரெக்டாக இன்னும் நல்லா டயட்டை இது பண்ணி நீங்கள் வெயிட்டை குறைச்சிக்கலாம். அது இல்லை இது இல்லாமல் 3 மாதத்துலேருந்தே ரெகுலராக நீங்கள் வாக்கிங் போகணும். உங்கள் குழந்தையும் தூக்கிக்கிட்டே நீங்கள் வாக்கிங் போகலாம். நல்ல ஒரு சரௌண்டிங், நல்ல காற்று இருக்குது. இப்போ நான் மாடியில் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் வீட்டு வாசல்லே, எங்கள் வீடு கிராமத்தில் தான் இருக்குன்னா குழந்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்கிங் போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அதே காற்று தான் இருக்கும். வெளியில் போனதுன்னா அது ஒரு நல்ல காற்று குழந்தைக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி வாக்கிங் போகலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பெல்லி ஃபேட்டுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. சைக்கிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 3 மாதத்துலேருந்தே பண்ணலாம். அது பண்ணால் தொப்பையெல்லாம் குறையும். அது மாதிரி வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் வந்து கெயினும் ஆகாது, கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும். வீடியோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லாங்காக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.